ஐயோ இப்படி ஆயிட்டாரே அப்படிங்கிறது மாதிரி எல்லாருமே ஒரு பரிதாபமாக ஒரு தலைவரை பார்க்குறாங்க. யாருன்னா அவர் பேர் திருமாவளவன் அப்படின்னு பேர். அவர் இப்போ எந்த கூட்டணியில் இருக்காருன்னு அவருக்கும் தெரியல, அவர் கட்சியில் சார்ந்தவங்களுக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கிறது. காரணம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்கேயுமே போகல, திமுக தான் எங்களை கூட்டணியிலேருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. சரி, அப்போ நாங்கள் இப்போ திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படிங்கிறாரு. தாவேக்கா கூட்டணின்னு ஒன்று உருவானா அதில் விசிகா இருக்கும், அப்போ அமைச்சரவையில் இருக்கிறது யாரு அப்படிங்கிறாரு. அவர் ஏற்கனவே இந்த அம்பேத்கர் விருது கொடுக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் அவர் பேசியது, மனம் நொந்து பல விஷயங்களை அவர் பேசியிருக்காரு. என்னுடைய 35 ஆண்டுகால உழைப்பே பாழாகிவிட்டதோ அப்படிங்கிறது. இவர் இப்படி பேசி நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிற இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் பிடித்த அந்த வன்னியரசு என்ன சொல்கிறாருன்னா, இரட்டைமலை சீனிவாசன் அவங்களுடைய நினைவு அந்த விஷயத்தில் மாலை போட்டு விட்டு எச்சரிக்கிறோம், திமுக எங்களை தேவையில்லாமல் சீண்டக்கூடாது, இல்லைன்னா நாங்கள் எங்களுடைய பதிலடி உக்கிரமாக இருக்கோம், ஆராசா அவருடைய வேலையை பார்த்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு விதமாக மிரட்டி இருக்கிறாரு. உண்மையில் அங்கே என்னதான் நடக்குது? இது நாம் கொஞ்சம் தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கணும். பேய்க்கும் சண்டை, 2 பேய் சண்டை போட்டுக்குது. 2 பேய் அழித்தொடிக்கப்பட வேண்டிய கட்சிகள். கருத்தியல் ரீதியாக நம்ம ஃபிசிக்கலாக எலிமினேட் பண்ணுறோங்கிற மாதிரி குதர்க்கமாக எவனாவது நினச்சிக்க போகிறான். கருத்தியல் ரீதியாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகளும். அதனால் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத நம்ம ஆனந்தமாக தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கைகொட்டி சிரிக்கணும். அதுதான் நம்மளுடைய இதாக இருக்கணும். ஆனால் இதில் திருமாவளவன் அதீதமாக குழம்பி போயிருக்காரு. தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அவருக்கு ஏற்பட்ட சித்த கலக்கம், அவர் எங்கேயாவது கொஞ்சம் மலைவாச ஸ்தலங்களில் போய் ஓய்வு எடுக்கிறது கூட அவருடைய உடல் நலனுக்கு நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படையிலேருந்து ஒரு அடிமட்டத்திலேருந்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தவர் இவ்வளவு தூரம் அரசியலில் போராடி தகுடு நிறுத்தம் பண்ணி பச்சோந்தி மாதிரி இருந்து வாய் வியாபாரியா ஓலா யூபர் வாயராக இருந்து எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டிருக்காரு. அதெல்லாம் பார்க்கும்போது இருந்தாலும் அவர் ஒரு மலைவாச ஸ்தலத்தில் போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்து கொஞ்சம் குளுமையாக உடல்லாம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் அஜிடேட்டிவ் மைண்ட் செட்டில் இல்லாமல், ஏன்னா ஒரு சமயத்தில் நீங்கள் பேசும்போது அந்த மூளைச்சூடு வந்தவன் மாதிரி பேசுகிறார். நீங்கள் அந்த மூளை வந்ததுன்னா அவனால் அந்த எரிச்சல் தாங்க முடியாது, அவன் நேரத்துக்கு ஒன்று பேசுவான். திருமாவளவன் பேசுகிறதே கிட்டத்தட்ட மூளைச்சூடு வந்த மாதிரி தான். நம்ம அவர் ஒன்றும் குறை சொல்லியோ இதாக நம்ம பேசலை. கருத்தியல் ரீதியாக அவர் பாருங்கள், நான் காட்டமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன் அப்படின்னாரு. அப்புறம் ஏன் நிற்கல அப்படின்னா, இல்லை காட்டுமன்னார் கோயில் நிற்க முடியாத ஒரு சொல்லப்பட்டேன் அப்படின்னாரு. அப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் நிற்க வேணான்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லலை. தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லைங்க, உங்களை பாராளுமன்ற தேர்தலில் உங்களை ஜெயிக்க வைக்கிறது கஷ்டம், மீண்டும் இடைத்தேர்தல் வந்தான்னு எம்ஆர்கே பன்னீர் தான் சொன்னாருன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? இல்லை, அரசியல் சூழலுக்கு ஏற்பதான் நான் முடிவெடுத்தேன், தேர்தலுக்கு அப்புறம் ஒரு சூழ்நிலை கருத்தில் கொண்டு தான் நான் போட்டியிடலான்னு நினச்சேன். அவர் உண்மையிலேயே யாருமே கணிக்காத ஒரு விஷயத்த அவர் கணிச்சிருந்திருக்கார். அதுக்காக நம்ம அவரை ஒரு சின்ன அளவில் அவருக்கு ஒரு பாராட்டை தெரிவிப்போம். என்ன ரீசன்னா, எல்லாருமே திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் தான் கடும் போட்டி இருக்கும். அதில் அவங்க யாராவது தான் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஒரு நெக் டு நெக் வராது, ஒரு ஹங் அசம்பிளி வராதுங்கிற மாதிரி பலரும் நினைச்சிருந்த போது இவர் தான் முதல் ஆளாக ஹங் அசம்பிளி வரும், நாம் இந்த கலங்கிய குட்டையில மீன் பிடிக்கலாம். ஏன்னா அவருக்கே தெரிஞ்சிருக்கு நம்ம சமுதாய வாக்குகளே நமக்கு விடாது. அதான், ஏன்னா நீ எங்கேயாவது அந்த சமுதாயத்தை பக்கம் நின்று இருந்தாங்கன்னா ஒன்றை மதிக்க போறான். நீ அங்க மலம் கலந்த தண்ணி குடிக்க போது கூட தோழமை சுட்டுதல் தோழமை நொட்டுதல்ன்ட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் கோவிலில் சேலத்தில் டேய் எவன்டாவும் அப்படின்னு பேசும்போது கூட நீங்கள் அப்பயும் தோழமை நொட்டுதலோடு போயிட்டீங்க. உங்களுக்கு இதுக்கு பட்டியலின சகோதரர்களுக்கு செலவிட வந்த பணத்தை அவங்க திருப்பி அனுப்பும்போது கூட நீங்கள் அதுக்கான ஒரு சின்ன முணுமுணுப்பு கூட இல்லை. நீங்கள் அரசியல் வியாபாரத்துக்கும் உங்களுடைய கட்ட பஞ்சாயத்து வியாபாரத்துக்கும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை அண்டி பழிச்சிங்க. அதனால அவங்க முதலாளியாக இருந்தாங்க, உன்னை கொத்தடிமையாக வச்சுருந்தாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணார்? அதனால் அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடியவங்க பல பேர் என்ன பண்ணாங்க, இவர்கிட்டேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. விலக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 50% மேலான பட்டியலின சகோதரர்கள் வாக்கு விஜய்க்கே போயிடுச்சு. நாம் எதுக்குடா இந்த ஆளுக்கு போடுவானே, அவனுக்கு போட்டு போடுவோண்டா போடா
அப்படின்னு. இதனால என்ன ஆயிடுச்சு, பல்வேறு இடங்கள்ல கட்சி ஆட்டம் காண ஆரம்பிச்சது. இந்த கட்சியை தக்க வச்சுக்கணும்னா, அதாவது பேய்க்கு வாக்கப்பட்டு முருங்கை மரத்துல ஏறின கதையா இவரு கடைசியில அங்க போய் கூட்டணி வச்சுட்டாரு. இனிமே என்ன நினைப்பான், இந்த ஆளே இங்க வந்துட்டான், நம்ம அதுக்கு நேரம் அங்கேயே போயிடுவோமே, இது எதுக்கு நடுப்புற இவர் ஒரு ஏஜென்ட் அப்படின்னு நினைச்சு. இன்னும் நீங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, தாம் போட்டியிட்டது ஒரு கூட்டணி, ஆனா இப்பொழுது தாவேக்காவை ஆதரவோடு இருக்கிறதுங்கிறது நேர் எதிராக எதிர்த்து போட்டியிட்ட இன்னொரு அணியோடு போய் கை கோர்த்துறதுங்கிறது என் மனம் ஒப்பவில்லை. ஏன் கை கோர்த்த, உன்னை யாராவது சாட்டையால் அடிச்சாங்களா, நீ போய் ஆதரவு தெரிவின்னு? இப்போ இவரை மட்டும் ஆதரவு தெரிவிக்காம இருந்திருந்தா முதல்ல அந்த சூப்பர் அரசு இருக்காரு பாத்தீங்களா, கட்சியை உடைச்சிட்டு அங்க போயிருப்பாரு. அவரே என்ன சொல்றாரு, 2 சீட்டு நம்மளை கிண்டல் பண்றாங்க, ஆனா அந்த 2 சீட்டு தான் யாரு ஆட்சிங்கிறதே தீர்மானிச்சதை இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாக்குது அப்படின்னாரு. அவரு இந்தியாவோட நேரத்துல அவர் வந்து குளோபலா அவர் இதாயிட்டார், குளோபல் லீடர். அவர் வந்து அதாவது கெட்ட நேரம் வந்தா ஒட்டகத்து மேல ஏறி நின்னாலும் நாய் கடிக்கும்னு ஒரு பழமொழி இருக்கு. இவரு எல்இபி பையனை அமைச்சராக்கியிருந்தாருன்னா கான்ட்ரவர்சியும் கிடையாது, அவர் பெரிய அளவில் சமுதாய பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்க மாட்டாரு. இதே இந்த சூப்பர் அரசு இருக்கார்ல, அவர் வந்து இந்த தாவேக்காவும் சீமானும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைகள். விஜய் வந்து ஒரு பைண்டாங்குழி, விஜய் வந்து ஒரு துறை நடுங்கி அப்படிலாம் கேவலமா விமர்சிச்சு, கரூர் சம்பவத்துல எல்லாம் ரொம்ப மோசமா விமர்சிச்சுட்டு, ஒருமையில பேசிட்டு, தடுத்த வார்த்தைகள்ல, ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகள்ல பேசிட்டு இன்னைக்கு விஜய் கூடயே போய் அமைச்சரா இருக்காரு. ஒரு தடுத்த தோல் அதுக்கும் வேணும். இதெல்லாம் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா ஜோதிமணி வந்து அவர் ஒரு நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன், எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடியவர். குறிப்பாக பட்டியல் சமுதாயத்துக்கு பரம்பரையாக தோல் நிற்கக்கூடிய ஒரு மனிதர். அது விசிகாவிற்கு டிஎன்ஏ அவர்கிட்ட இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அவர் நல்ல மனிதரா இருக்காரு. அவர் வந்து இந்த மண்ணின் மாண்பை ஏற்று, அவர் நீங்க பாருங்க, திருநீர் வைக்காம குங்குமம் வைக்காம அவர் வீட்டை விட்டு வெளில வர மாட்டாரு. தாய் தந்தையரை கும்பிடுறது, கோவிலுக்கு போறது, அதனால ஒரு நல்ல ஒழுக்கத்தோட இருக்காரு. அவங்க அப்பாவும் சரி இவரும் சரி மாடை திங்காதீங்க அப்படின்னு தான் ஊர் முழுக்க இது பண்ணாங்க. குடும்பம் படித்த குடும்பம், பண்பாடான குடும்பம், கட்ட பஞ்சாயத்து செய்ய தெரியாதவர், சமூகத்துல நல்ல மதிப்போடு இருக்கக்கூடியவர். அப்படிலாம் இருக்கிறதே வந்து உங்களுக்கு விடுதலை சிறுத்தையில ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் இல்லையா? தடித்த வார்த்தையில பேச மாட்டாரு, பண்பாளர். இந்த மண்ணின் மாண்பு பண்பாடு கலாச்சாரத்தை போற்றி பாதுகாக்கக்கூடியவர் அண்ணன் எல்இபி ஜோதிமணி. ஆனா நீங்க வந்து தடித்த வார்த்தையில பேசி முதல்வர்ல இருந்து பிரதமர்ல இருந்து கேவலமா பேசக்கூடிய ஒரு நபர் தான் திருமாவுக்கு இதயம் கவர்ந்தவரா இருக்காரு. ஏன்னா 2 பேரோட கெமிஸ்ட்ரி அவ்வளவு தூரம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால திருமாவளவனுடைய முடிவுகள்லாம் ஒவ்வொரு முடிவும் தப்பா போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இதுல எதால சிரிக்கிறதுனே தெரியாம, நாங்க தாவேக்கா கூட்டணியில வந்து இனிமேதான் சேரணும், அப்ப அந்த ஆள் அமைச்சரா இருக்கானே, அப்ப எப்படி கட்சி விட்டு போயிட்டாரு அவரு? ஏற்கனவே அந்த ஆளூர் ஆத்தனை அந்த ஆள் என்ன இருக்கானா இல்லையான்னு தெரியல. இப்ப இவங்க கட்சி எந்த லெவலில் இருக்கு, இவரை வந்து இப்படிலாம் இது பண்ணி ஒரு ஹிட்லர் மாதிரிலாம் போட்டு நீங்க இது பார்த்துருப்பீங்க. இவர் வந்து தமிழ் தந்தை அப்படிங்கிற லெவலில் நீங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தால் இப்படி ஆயிட்டாருன்னு நான் வைகோவோன்னு நினைச்சேன். அடுத்தது வரான் இல்ல, ஆனா கிட்டத்தட்ட இவரோட வைகோவோட பாதையிலேயே தான் இவரும் பிரயாணிக்கிறார் பாருங்களேன். வைகோ போகாத கூட்டணி இல்லை, மாறாத கூட்டணி இல்லை. நேத்தி ஒருத்தரை பாராட்டி இன்னைக்கு ஒருத்தனை தூத்தி நாளைக்கு திரும்பியும் ஆதரிப்பார் வைகோ. அதுக்கு அடுத்த நாள் அவனை திரும்பியும் ஏசுவாரு. அதே லைன்ல தான் இவரும் வராரு. அந்த வைகோ வந்து அவர்கிட்ட பணம் வாங்கினார், இவர்கிட்ட பணம் வாங்கினாருன்னு குற்றச்சாட்டு இருக்கு. இது கரடியே காரி துப்பின மொமெண்டா வைகோவே நான் 25 லட்சம் உனக்கு செலவுக்கு பணம் கொடுத்தேனா இல்லையா அப்படின்னு இதே திருமாவளவன் ஓலா யூபர் வாங்குற வைகோவே கடுமையா தாடி பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒரு வைகோவே ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அவரை பத்தின நியூஸ் இது ஒப்பீடு வந்து இவர் வந்து ஒரு அடுத்தது எமர்ஜிங் வைகோக்கு வந்து 80+ ஆயிடுச்சு, இப்போ ஒரு 60+ தான். இன்னொரு அடுத்த 20 ஆண்டுகளுக்கு வைகோவோட வீரியம் இருக்கோ இல்லையோ அது திருமாவளவன் ரூபத்துல வெளிப்படுற அளவுல இருக்குங்கிறதா இவரும் ஒரு குழப்பத்திலேயே பதிலளிக்கிறாரு. அதனால இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் விதை விதைத்தவன் விதை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இவர் வந்து எல்லார பத்தியும் வாய்க்கு வந்ததை அண்ணன் திருமா ஓலா யோபர் வாயார் வாய்க்காங்கரைக்கு நீளுங்கிற கதையா எல்லார பத்தியும்
பிரதமர்லேருந்து நான் யார் தெரியுமா, டெல்லியில் அமர்ந்து கொண்டு தென் தமிழகத்தில் கலவரத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிலாம் சொல்லி பேசினவர் கடைசியில் இன்னைக்கு எங்கே வந்து முட்டுச்சந்தில் வந்து நிற்கிறார் பாருங்க. இதுதான் வாயை குறைச்சி பேசணுங்கிறது, வாய் இருக்குன்னு ஆடக்கூடாதுங்கிறதுக்கு அட்லீஸ்ட் அவரோட கிட்ட இப்போ அமைச்சரவையில் இருக்கிற வன்னியரசை கூப்பிட்டு ஒரு இதை அட்வைஸ் பண்ணி, இப்போ அவர் இந்த வன்னியரசன் என்ன சொல்கிறாரு, இப்போ வாயை மூடிட்டு ஒழுங்காரு, நீ பிரதமரை பேசினிய இப்போ பேச ஆராசாவை பேச. திண்டிவனம் போனோம்ல, பேராசிரியர் தீரன் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து வெளியில் வந்து அவரால் ஆண்டிமடம் தொகுதிக்குள்ளே போக முடியல, எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ இவர் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா, இப்போ தாவேக்கா இருக்கிறதுனால, இவர் ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால இவருக்கு அந்த ஒரு ஷீல்டு இருக்குது. இந்த இடைத்தேர்தலாம் மூடிட்டான். ஏன்னா இவங்களுக்கு ஆட்டம் காமிக்காமைய போடுவாங்க தாவேக்கா நாளைக்கு 10 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் முடிஞ்ச உடனே. அப்போ இவர் வன்னியரசோட இது கதி என்னன்னு பார்ப்போம், திருமாவளவன் என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் நம்ம.